ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவரி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா மைசூர் பாகு செய்வது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு கப்பு கடல மாவை நான் பேனில் வச்சிருக்கேன், பேனில் கொட்டிக்கலாம். எடுத்த கடல மாவை கட்டி இல்லாமல் சலிச்சுக்கலாம். 2 கப்பு சீனி போட்டுக்கலாம். 2 கப்பு இது. 1 கப்பு தண்ணி. எண்ணெய் ஊற்றி கிண்டிக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி கட்டி விடாம கிண்டிக்கலாம். கரைஞ்சி நல்லா சீனி பாரு கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு பதம் வர வரையும் நம்ம கொஞ்ச நேரம் கரைக்கணும். நம்ம மாவை கிண்டி எடுத்தோம்ல, அதை நம்ம சீனி பாலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் கிண்டிகிட்டே அப்புறம் கிண்டிகிட்டே இருக்கணும். நமக்கு இந்த மாதிரி வலுவலுன்னு வந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கும். நிறைய ரொம்ப 5 சின்ன இருக்கும். நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் போட்டு தடவி வச்சுருக்க டப்பாவில் ஊற்றிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பூ